நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அத்தியாயம் 13. நம்ம நேத்தைக்கு வரைக்கும் பார்த்த விஷயம் என்னன்னா, நித்தியம் எது, அநித்தியம் எது? அதை எப்படி நம்ம பிரித்தறிந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தாரு. அந்த நித்தியமா இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அநித்தியமா இருக்கக்கூடிய மாயையில அது சேர்ந்து கலந்திருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது சேர்ந்து கலந்திருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு தோஷமும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குது. நமக்கு எந்த ஒரு நாசமும் இல்ல அப்படிங்கிற எண்ணத்தினால தான், அது இந்த வெளி உலக தொடர்புல பந்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. அப்போ அதுக்கு எப்போ அந்த உணர்வு உண்டாகுதோ, அப்போ அது வெளியில போய் எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடுறதுங்கிறது இல்லாம போயிரும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, இந்த மாயையில கலந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மத்த தனியா பிரிக்கணும். அதுக்கு வஸ்து விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷ அக்னிய வச்சு அதை எரிக்கணுங்கிறாரு. எப்படி தண்ணீல அந்த உப்பு கலந்து போச்சுன்னா, அந்த உப்ப தனியா பிரிக்கிறதுக்கு அந்த நீரை அக்னியால சூடு பண்றோம். அந்த சூட்டுல அது சுண்டி போய் தண்ணியெல்லாம் ஆவியாகி போயிரும். அதில் உள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உப்புங்கிறது வெளியில் தெரியும். அந்த மாதிரி இந்த வெளியில் மாயையாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தில் அந்த ஜீவன்கிறது கலந்துருக்குது. நாம் அந்த மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணியை நாம் விசேஷ அக்னியை வச்சு சுண்ட வச்சோம் அப்படின்னா, அந்த மாயைங்கிறது அங்கே நசிஞ்சு போயிடும். அந்த ஜலமாக இருக்கக்கூடிய மாயை மிச்சம் அந்த நசியாத, எந்த அக்னினாலையும் நசிப்பிக்க முடியாத நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த உப்பாக இருக்கக்கூடிய ஜீவனை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தார். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு முறையும் அந்த விசாரணை செய்யணும். அந்த விசேஷ அக்னி விவேகம்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷ அக்னியை வச்சு விசாரணை செய்யணும். நாம் ஒரு செயல் செய்யும் போது, இது நித்தியமான ஒரு விஷயமா, இது அநித்தியமான விஷயமா, இந்த அநித்தியமான விஷயத்துக்கு நம்ம நித்தியமான ஜீவனை நம்ம செலவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த விசாரணை செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா, நாம் அந்த ஜீவனுக்கு அந்த உணர்த்துதலை கொடுத்துட்டே இருக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்க, அந்த விசாரணை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு அப்போ தான் புரிய வரும் எது அவசியம், எது அவசியம் இல்லைன்னு. ஏன்னா தன்னுடைய நிலையை உணராமல் தான் அந்த ஜீவன் வெளியில் போய் இந்த வெளி விஷயங்களில் பந்தப்பட்டு இருக்குது. அப்போ தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறது அது உணர்ந்துருச்சுன்னா அந்த வேலையை அது செய்யாது அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தார். இப்போ இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறது அத்தியாயம் 13. அதில் சிஷியன் கேட்குறாரு, சாமி தேகம்ங்கிறது வாயு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதிலிருந்து உற்பத்தியானது தான் நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே, இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மனசாகட்டும், அகங்காரமாகட்டும், நான்கிற நிலைமையாகட்டும், இந்த உலகமாகட்டும், எல்லாமே அந்த வாயுவினுடைய சலனத்திலிருந்து தான் அது உண்டாயிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் உலகத்தில் தேகம் அப்படின்னாலே அது அன்னமய கோஷம்னு சொல்கிறாங்களே, அந்த அன்னத்தை சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும்னு சொல்கிறாங்களே, அந்த அன்னத்தினால தான் நாம் போஷிக்கப்பட்டுருக்குறோம், பாதுகாக்கப்பட்டுருக்குறோம், நமக்கு ஊட்டம் அப்படிங்கிறது அந்த ஒன்று கிடச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அந்த அன்னத்தை வச்சு தான் இந்த தேகம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ நீங்கள் சொல்கிற ஜீவசக்தியான வாயு தான் தேகம் அப்படின்னா, இந்த அன்னம் அப்படின்னு சொல்லி ஒன்றை சாப்பிட்ருக்குறோமே, இதனால இந்த வாயுவுக்கு எந்த வகையில் ஒரு போசாக்கு கிடைக்குது, எந்த வகையில் ஒரு ஊட்டம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சீடன் கேட்குறாரு. அதுக்கு சாமி சொல்கிறாரு, அன்னம்னா நீ என்ன நினச்சிட்ருக்கிற அப்படின்னு. நாம் எப்போவுமே சாப்பிட்ற சாதம், இட்லி, தோசை, இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் உணவுன்னு சொல்லி ஒரு வரைமுறை செஞ்சு வச்சுருக்கிறோமோ அது எல்லாமே. இது இல்லாமல் நீராகாரம், காஃபி, டீ, தண்ணி, இந்த மாதிரி. அப்போ இதெல்லாமே அன்னம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிகிட்ருக்குறோம். அப்போது சாமி அடுத்த கேள்வி கேட்குறாரு, இதெல்லாமே நம்ம சாப்பிட்ருக்குறோம், இதை சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆமாம், உயிர் வாழணுங்கிறதுக்காக தானே சாப்பிட்றோம். ஏன்னா பட்னி கிடந்தா நம்ம செத்து போயிடுவோமே, சாப்பிட்லன்னா உடம்புக்கு சத்து கிடைக்காம நம்ம செத்து போயிடுவோம், அதனால தானே சாப்பிட்ருக்குறோம், அதனால் கண்டிப்பாக நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சீடன் பதில் சொல்கிறாரு. அப்போ சாமி கேட்குறாரு, அப்போது இது நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் ஏராளமான பேர் செத்து போயிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அன்னத்தை புசிக்காமல் பட்னி கிடந்து தான் செத்துருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அந்த அன்னம் தான் அந்த ஜீவனை போஷிக்குது அப்படின்னா, அதுதான் நம்மளை உயிர் வாழ வச்சுட்ருக்குது அப்படின்னா, யாருமே செத்துருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் சாகிறாரு அப்படின்னா, அவர் மத்தியானம் ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு ஆகாரத்தை அவர் சாப்பிட்ருப்பார். அந்த ஆகாரம் ஏன் அவரை காப்பாற்றலை? நாம் அன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது எதுக்காக? நாம் உயிர் வாழணுங்கிறதுக்காக தான். அப்போ அந்த அன்னம் நம்மளை காப்பாற்றலை அப்படின்னா, ஒன்று அன்னத்தினால தான் நம்ம போஷிக்கப்பட்டுருக்குறோங்கிற ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக இருக்கணும். இல்லைன்னா
நாம அன்னம்னு சொல்லி வேற எதையோ சாப்பிட்டுருக்குறோம்னு அர்த்தம். அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருந்தா, அப்ப நாம அன்னம்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கக்கூடிய பொருள் வேறயா இருக்குது. இந்த 2ல ஏதோ ஒண்ணு தான் இங்க மிஸ்டேக் ஆயிருக்குது. அப்போ அதனால தான் அந்த நாம சாப்பிடக்கூடிய அன்னம், நாம சாப்பிட்டாலும் கூட அடுத்த வேளை நம்ம செத்து போயிடுறோம். அப்படி சாகுறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த அன்னத்தினால தான் ஜீவித்திருப்போம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிற அந்த நம்பிக்கை அங்க வந்து தகர்ந்து போயிருதே அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார். அப்போ இது என்ன காரணம் அப்படின்னா, ஆயுள் குறைந்து போனதால் அப்படின்னு சொல்லி சீடன் ஒரு பதில் சொல்லுவாரு. சாமி சொல்லுவாரு, அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. அப்படி சொல்லுவது மிகவும் தப்பிதமாகுங்கிறார். ஏன்னா, இந்த உலகத்துல ஏன் எல்லாம் செத்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சாகறதுக்கு எத்தனையோ ரீசன்கள நாம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். வியாதி வந்துருச்சு, செத்து போயிட்டான். அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டான். அவன் ரொம்ப நல்லது பண்ணிட்டான். அதனால கடவுள் சீக்கிரமாவே அவன மேல கூப்பிட்டுக்கிட்டாருன்னு அதையும் ஒரு காரணமா சொல்றோம். அவன் ரொம்ப ராட்சசத்தனமா இருக்கிறான், ரொம்ப கெட்டவனா இருக்கிறான். அதனால அந்த அயோக்கியன கடவுள் வந்து சீக்கிரமா அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றோம். சயின்ஸ்ல சொல்லும்போது வியாதி, இல்ல உடல் உறுப்பு பழுதடைந்து போறது, அப்புறம் உடம்புல ரத்தம் குறைஞ்சு போறது, இப்படி எத்தனையோ காரணங்கள வந்து சயின்ஸ்ல சொல்லுவாங்க. மக்கள் மத்தியில ஒரு மூட நம்பிக்கையா எத்தனையோ விஷயங்கள சொல்றாங்க. அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, அவன் கர்மம் தீர்ந்து போச்சு அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க ரீசன். சாமி இந்த இடத்துல குறிப்பிடுற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல யாரும் அன்னத்தை புசிக்கவே இல்ல. அவங்க புசிச்சிருந்தாங்கன்னா யாரும் சாக மாட்டாங்க. இதுநாள் வரைக்கும் யாருமே அன்னத்தை புசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அந்த அன்னத்தை புசித்திருந்தோம்னா, அந்த அன்னத்தினாலே நம்ம போஷிக்கப்பட்டிருப்போம். அந்த அன்னம்ங்கிற ஒரு விஷயம் நம்மள காப்பாத்தியிருக்கும். அத நம்ம சாப்பிடாதனால தான், அத நம்ம உள்ளுக்குள்ளாரே வச்சுக்காதனால தான் நாம செத்து போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா, முதல்ல அந்த அன்னம்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அன்னம் என்னன்னே தெரியாம, நம்ம கண்ல பார்க்குறதையும், நமக்கு புத்தி கெட்டுனதையும் நாம அன்னம்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு, அத எடுத்து சாப்பிட்டு நான் அன்னத்த புசிச்சிட்டு இருக்கிறேன், நான் சாக மாட்டேன்னு சொல்லி நெனைக்கிறதுல எந்த ஒரு விவரமும் இல்ல. அப்போ அன்னம்னா என்ன அப்படின்னா, அசனம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். அன்னம் அப்படின்னா அசனம் அப்படின்னு அர்த்தம். அசனம் அப்படின்னா அசுவா இருக்கக்கூடிய பிராணனை அத வந்து அயனம் செய்தல். அயனம்னா தடுத்து நிறுத்துதல்னு அர்த்தம். அப்போ அந்த அசுவா இருக்கக்கூடியது அப்படின்னா சலிச்சு வெளியில போகக்கூடியது. அப்போ சலிச்சு வெளியில போகக்கூடிய பிராணனை அப்படி வெளியில போக விடாம தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் தான் அன்னத்தை புசிக்கிறது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணனை வெளியில விடாம நமக்கு உள் வழியாவே பிரம்மரந்திரம் வரைக்கும் நேரா கொண்டு போணும். ஏன்னா பிரம்மரந்திரம்ங்கிறது புருவ மத்தியத்துக்கிட்ட இருக்கு. அந்த இடத்துல தான் மூக்கினுடைய துவாரம் வந்து திரும்பி கீழ் நோக்கி இறங்குது, கண்களுக்கு மத்தியில. அங்கே தான் மூக்கினுடைய ஒரு துவாரம் இருக்குது. இந்த அண்ணாக்கு வழியா மேலே போகக்கூடிய துவாரம் அந்த கண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மூக்கினுடைய துவாரம் வழியா கீழ் நோக்கி மறுபடியும் இறங்கி வருது, வளைஞ்சு வருது. அப்படி வளைய விடாம அதை நேராக கொண்டு போகும்போது தான் நாம் அன்னத்தை புசிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. ஏன்னா அந்த பிராணன்கிறது எது அப்படின்னா, அது ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அப்படிங்கிறார். நம்முடைய மூச்சு காத்து தான் நமக்கு பிராணனாக இருக்குது. பிராணன்னா ஜீவன் அர்த்தம், நம்மளுடைய உயிர்னு அர்த்தம். இந்த ஐயர்கள்லாம் ஒரு பாஷையில் வந்து சொல்லுவாங்க, ஏன்டா என் பிராணனை வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் என் உசுரை வாங்குறேங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். பிராணன் அப்படின்னா உயிர்னு அர்த்தம். அந்த பிராணன்கிறது எது அப்படின்னா, நமக்குள்ளார ஓடிட்டு இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான். அதனால தான் பஞ்சபூதங்களை பற்றி பேசும்போது சாமி சொல்கிறாரு, சதாசிவமாக இருக்கக்கூடிய ஆகாசம் உண்டாயிருக்கு, அந்த ஆகாசத்துலேருந்து உண்டானது தான் வாயு, அதுதான் ஜீவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அந்த வாயுவுக்கு பேர் தான் ஜீவன். இது முன்னாடியே வந்து இந்த சித்தவேதம் தொடக்கத்திலேயே தேகத்துடைய எல்லா இடங்களிலும் பரவி அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் அப்படின்னு ஒரு வாசகத்தை அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளாகிய அந்த துர்விசாரங்கள், விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ராகத்வேஷத்தை உண்டாக்கக்கூடிய அந்த துர்குணங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வேறொரு அறுக்கிறது யாரு அப்படின்னா, தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் விட்டு பிரியாமல் நிறைஞ்சிருக்கிறவர். அது யாருன்னா நம்முடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான். அவர் பிரவேசிக்காத இடம் கிடையாது நம்ம உடம்புக்குள்ளார. அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார். அவர்னால மட்டும்தான் எல்லா இடத்துலையும் உச்சந்தலையிலிருந்து அந்த பெருவிரல், பாதத்தினுடைய பெருவிரலினுடைய நுனி வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்கும் அவர் வந்து நிறைஞ்சிருக்கிறார். அதனால தான் மூத்திரமோ அந்த மலஞ்சாலமோ அதை வந்து வெளியில் தள்ள முடியுது. அவர் அது வரைக்கும் நிறைஞ்சிருக்கிறார். அப்படி அந்த ஜீவன் அப்படிங்கிறது நம்ம உடம்பு முழுவதும் பரவி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான். அதுதான் ஜீவனாக இருக்குது. அந்த ஜீவன் தான் சுவாசமாக வெளியில் போய் தீர்ந்துக்கிட்டே இருக்குது.
நம்ம பார்க்கும்போதும், கேட்கும்போதும், பேசும்போதும், நம்ம அந்த வாசனை அறியும் போதும், சுவாசிக்கும் போதும், தொட்டு அறியும் போதும், இப்படி நெறையா விஷயங்கள்ல அது ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயுவா தான் அது வெளியில போகுது. பார்க்கும்போது இது இது வழியா ஒரு வாயு வெளியில போகுது. பார்வை நீங்க பார்க்கறதுக்குன்னே ஒரு தசவாயுக்கள்ல ஒரு வாயு வேலை செய்யுது. ஜீரணத்துக்கு தசவாயுக்கள்ல ஒரு வாயு வேலை செய்யுது. மலம் வெளியில தள்றதுக்கு தசவாயுக்கள்ல ஒரு வாயு வந்து வேலை செய்யுது. மூத்திரம் அப்படிங்கிறத வெளியில தள்றதுக்கு ஒரு வாயு வேலை செய்யுது. அந்த சம்யோக சமயத்துல சுக்கிலத்த கொண்டு போய் கர்ப்ப பாத்திரத்துல தள்றதுக்கு ஒரு வாயு வேலை செய்யுது. இப்படி 10 வகையான தொழில்களுக்கும் 10 வகையான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்தந்த தொழில்கள செய்யும்போது அந்த வாயுவுக்கு வேற வேற பெயர் சூட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான் அத்தனை தொழில்களையும் செய்யுது. அந்த வாயு தான் நமக்குள்ளார ஜீவனா இருக்குது. அந்த ஜீவனா இருக்கக்கூடிய வாயுவ தான் நாம அன்னமா அத வந்து நம்ம சேவிக்கணும். அத நம்ம இது நாள் வரைக்கும் யாருமே செய்யல. ஏன்னா, அந்த வாயுவினுடைய அ பலன் என்னன்னு நமக்கு இது நாள் வரைக்கும் தெரியல. அந்த வாயு எதுக்காக இருக்குன்னு நமக்கு தெரியல. நாம ஏதோ ஒரு அ கற்பனையில ஏதோ ஒண்ணு நாம தான் நடத்திட்டு இருக்கிறோம். நாம தான் சாப்பிடுறோம். நம்ம உடம்பு தான் ஜீரணம் பண்ணுதுன்னு எதையோ நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையாவே இது அத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறது அந்த வாயு தாங்கிறத நாம இப்ப வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்காம தான் இருக்கிறோம். அதனால தான் செத்துப்போன பிணத்த சாமி கவனிக்க சொல்றாரு. அத கவனிங்க. அதுக்குள்ளார வாயுனுடைய நடமாட்டம் இல்ல. அதனால பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ செய்ய முடியறதில்ல. அதனால சாப்பிட முடியாது. அதனால ஜீரணம் பண்ண முடியாது. அதனால தொட்டா உணர முடியாது. அப்போ எந்த வேலையும் அதனால செய்ய முடியறது கிடையாது. அதுகிட்ட இருந்து அந்த மலத்வாரம் அதாவது மலமோ இல்ல ஜலமோ அந்த மூத்திரமோ வெளியில வர்றது கிடையாது. அது வயித்துக்குள்ளார இருந்தா இருந்தது தான். சாகும்போது அவர் வயித்துக்குள்ளார சாப்பிட்டது ஏதாவது மலம் இருந்துச்சுன்னா அது இருந்தது தான். அத வெளியில தள்றதுக்கு முடியாது. அப்போ அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான் இத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருக்குங்கிறத நீங்க பிணத்த பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதுல வாயு நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தொழில்களுக்கெல்லாம் ஒரு வேலை. அந்த தொழில்ங்கிறது நடக்கும். அந்த ஜீவசக்தியான வாயு அங்க இல்லாம போகும்போது, எந்த தொழிலும் நடக்காம போகுது. அப்ப இது நாள் வரைக்கும் அந்த தொழில செஞ்சுட்டு இருந்தது யாருன்னா, அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான். அந்த வாயு தான் அங்க ஜீவனா இருக்குது. அந்த ஜீவன் போயிடுச்சுன்னா, நாம பிணமாயிடுறோம். அந்த பிணத்தினால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியறது கிடையாது. அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம உணவ பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அன்னம் நம்மள போஷிக்கக்கூடிய, அந்த ஜீவன போஷிக்கக்கூடிய ஒரு உணவு. அத நாம குடுக்கலன்னு சொல்லி சாமி சொல்றாரு. நாம சாப்பிட்டதெல்லாம் வந்து இந்த உடம்ப போஷிக்கிறதுக்கான அன்னத்த தான் நாம சாப்பிட்டுருந்தோம். இந்த உடம்ப வளர்க்கறதுக்காகவும், இந்த உடம்ப போஷிக்கிறதுக்காகவும். ஏன்னா, தேகம் அப்படின்னு சொல்லும்போது, நாம இந்த உடம்ப தான் தேகம்னு நெனச்சுட்டு இருந்தோம். அதத்தான் சாமி முன்னாடியே 4ஆம் அத்தியாயத்திலேயே தேகம்ங்கிறது இந்த உடம்பு கிடையாது. ஏன்னா, இது நசிஞ்சு போகாத ஒரு பொருள். செத்தபோதும் இருக்கக்கூடிய பொருள். தேகம் அப்படின்னா தகித்து கொண்டிருப்பதா இருக்கணும். சரீரம் அப்படின்னா சலிச்சு வெளியில போகக்கூடியதா இருக்கணும். அங்க தீர்ந்து போறதா இருக்கணும். அது முழுவதும் தீர்ந்து போகும்போது பிணமாயிடுறோம். அப்ப இந்த உடம்பு தேகம் அப்படின்னா, நாம அங்க பிணமாகும்போது இந்த தேகத்த பார்க்கவே செய்றோம். அத புதைச்சா மிச்சம் மீதி இருக்கவே செய்யுது. எரிச்சா சாம்பலாவது மிஞ்சுது. அப்போ இது முழுவதும் நசிஞ்சு போகாததுனால இத தேகம்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் செத்து போயிட்டான்னா, அங்க இல்லாம போகணும். அதுக்கு பேரு தான் தேகம். அப்படி இல்லாம போகக்கூடிய வஸ்து நமக்குள்ளார ஜீவசக்தியான வாயுவா இருக்குது. அந்த வஸ்து தான் அங்க இல்லாம போகுது. அதனால அதுதான் தேகம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த தேகத்துக்கான குழப்பம் இருக்கிறனால தான் இங்க அன்னத்துக்கான குழப்பமும் உண்டாகுறதுக்கு காரணம். அந்த தேகம்னு சொல்லும்போது அது ஜீவசக்தியான வாயுவா இருக்கு. அந்த தேகத்த போஷிக்கிறதுக்கு என்ன வேணும்னு நம்ம இது நாள் வரைக்கும் யோசிச்சது கிடையாது. ஏன்னா தேகம்னா என்னன்னு இப்ப தான் நாம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த தேகத்துக்கு எது அன்னமா இருக்குங்கிறத இனிமேல் தான் தெரிஞ்சுக்கிட்டு நாம அத புசிக்க வேண்டியதா இருக்குது. அத நம்ம உட்கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்ப இது நாள் வரைக்கும் இத தேகம்னு நெனச்சதுனால தான், இத போஷிக்கக்கூடிய இந்த உணவு பதார்த்தங்கள அன்னம்னு நாம தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாயிடுச்சு. அதனால நாம சாப்பிடக்கூடிய இந்த உணவு பதார்த்தங்கள், இது எல்லாமே வந்து இந்த உடம்ப, இந்த ஜடம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு போஷிக்கிறதுக்கு மட்டும் தான் உபயோகமா இருக்குமே தவிர, அந்த ஜீவன போஷிக்கிறதுக்கு அது எந்த வகையிலயும் உபயோகம் பண்றது கிடையாது. அந்த ஜீவனுக்கான உணவுங்கிறது வேற. நாம அத கண்டுபிடிச்சா தான், அந்த ஜீவன காப்பாத்தி வைக்கிறதுக்கான ஒரு அன்னத்த நம்மளால புசிக்க முடியும். ஜீவனுக்கு எது உணவா இருக்குது? அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சாமி சொல்றாரு. ஒருத்தன் சாப்பிடவே இல்ல. ஒரு 30, 40 நாளா அவன் சாப்பிடவே இல்ல. அவனால உயிர் வாழ முடியும். ஏன்னா உடம்புல கொஞ்சம் சக்தி இருக்கும். அந்த சக்திய வச்சு அவனால நடக்க முடியும், பேச முடியும், எல்லாமே செய்ய முடியும். நாள் போக போக அந்த சக்தி குறைபாடு ஏற்படும்போது, அப்பதான் அவனுக்கு படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய நிலைமையே உண்டாகும். அவன் சாப்பிடாம இருக்கிறான் அப்படின்னா, அந்த 40 நாள் கழிச்சு அவனுக்கு கொஞ்சம் அந்த தளர்ச்சி ஏற்படும்.
உடம்புல சக்தி குறைவுபாடு அப்படிங்கிற ஒரு தளர்ச்சி ஏற்படும். அது வரைக்கும் அவனால அந்த ஜீவன காப்பாத்திக்க முடியுது. ஏன்னா, உள்ளுக்குள்ளார அந்த சக்திய வச்சு அது வாழ்ந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ஒரு நீர்ன்னு ஒண்ணு தண்ணி இருக்கு குடிக்கிறோம். அப்படி தண்ணி குடிக்காம கூட நம்மனால ரொம்ப நாட்கள் நம்மளால உயிர் வாழ்ந்துற முடியும். ஏன்னா, உடம்புலயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணிய வச்சுக்கிட்டு இல்ல ஈரப்பதத்துல இருக்கக்கூடிய தண்ணி அந்த உடம்பு உறிஞ்சியாவது உயிர் வாழ்றதுக்கான ஒரு தேவைங்கிறது அங்க இருக்கவே செய்யும். ஆனா, நம்மளுக்கு மூச்சு காத்துன்னு ஒண்ணு இருக்கு நம்ம உடம்புக்குள்ளார. உள்ளாரையும் வெளியிலயும் போயிட்டு வந்துட்டே இருக்கு. அது உள்ளார வெளியில போனாலும் சரி, இல்ல மேலும் கீழும் போனாலும் சரி, அது ஒரு நடமாட்டம்னு ஒண்ணு அவசியம் இருக்கணும். வாயுவினுடைய நடமாட்டம் தான் ஜீவனுடைய அன்னமா இருக்குது. ஏன்னா, அந்த வாயு இல்லாம போச்சு அப்படின்னா, அந்த ஜீவனால ஒரு நிமிஷ நேரம் கூட இருக்க முடியாது. அப்போ ஜீவன் வாழணும்னா, ஜீவன் உயிரோட இருக்கணும். நம்ம உடம்புக்குள்ளார அது சுகமா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு அந்த மூச்சு காத்து தான் அவசியமா இருக்கு. நாம சாப்பிடக்கூடிய அன்னமோ, இந்த தண்ணீரோ அதுக்கு தேவையில்ல. அங்க அந்த மூச்சு காத்தே போதும். இப்படிதான் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு 40 நாள் உபவாச ஜெபம்னு சொல்லி ஒரு ஜெபத்த முடிச்சுட்டு வருவார். உபவாசம்னா, உப கூட்டல் வாசம். வாசம்னா அங்க இருக்கிற இடம். உப அப்படின்னா சமீபம்னு அர்த்தம். அப்போ சமீபஸ்தானம்னா ஜீவனுடைய சமீபஸ்தானம் புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியத்துல மனச அவரு நிறுத்தி வச்சு ஒரு 40 நாள் தொடர்ந்து அங்க உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்றாரு. ஜெபம்னா அந்த தியானம். அந்த புருவ மத்தியத்துல உட்கார்ந்து அந்த மனச அங்க நிறுத்தி 40 நாள் இடைவிடாம அங்கேயே நிறுத்தி வச்சுக்கிட்டு அவர் அப்பதான் வெளியில வர்றாரு. அந்த 40 நாள் ஜெபத்த முடிச்சுட்டு வெளியில வர்றாரு. அவருக்கு இந்த உடம்புல அந்த 40 நாளுக்கான உணவு எதுவுமே உள்ள போகல. ஆனா ஜீவன் ஹெல்த்தியா இருக்கு. ஆனா உடம்புக்கு அந்த வலு இல்ல. உடம்பு தளர்ச்சியா இருக்கு. வேற ஏதாவது உணவு இப்ப வேணும்னு கேக்குது. அப்போ ஒரு ஈகோ, அந்த அகங்காரம்னு சொல்லக்கூடியது. அதுதான் அவங்க பிசாசுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிசாசு வந்து சாத்தான்னு சொல்லுவாங்க. அந்த சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லும். நீ தான் ராஜகுமாரனாச்சே, நீ தான் தேவகுமாரனாச்சே, இந்த கற்கள் எல்லாம் அப்பமாகும்படி, அதாவது பிரெட் ஆகும்படி கட்டளையிடு, அதெல்லாமே மாறிரும் அப்படின்னு சொல்லி அவரை உசுப்பேத்துது. அவர் அந்த ஒரு சித்து விளையாட்டை செய்ய வைக்கிறதுக்கு. ஒண்ணு நடந்துருச்சுன்னா அவருக்குள்ள ஈகோ வந்துரும். நடக்கலைன்னா அவருடைய பாதையில ஒரு தொய்வு ஏற்படும். என்னடா இது நடக்காம போச்சே, நம்ம சொல்லி அது மாறாம போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு தொய்வு ஏற்படும். இந்த 2ல ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு அது விரும்புச்சு. அந்த பிசாசுக்கு பேரு, அந்த சைத்தானுக்கு பேரு தான் அகங்காரம்னு பேரு. அது சொல்லுது, நம்ம இத்தனை நாள் உட்காந்து கடுமையா தவம் பண்ணிட்டோம். இப்ப நமக்குள்ள ஒரு பவர் கிடைச்சிருக்கும். 2வது நாம அந்த கடவுளோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆள் நம்ம. அப்ப நாம சொன்னா இங்க எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத அவருக்குள்ளார அந்த நம்பிக்கையை ஊட்டி அவரை செயல்படுத்த வைக்கணும். அப்பதான் அதுல வெற்றியோ தோல்வியோ அவர்னால நிர்ணயிக்க முடியும். வெற்றி அடைஞ்சிட்டா அந்த ஈகோவை அப்படியே கிளப்பி, பாரு உன்னால முடியுது, நீயே கடவுளாயிட்ட அப்படின்னு சொல்லி அவரை தூண்டி விடலாம். நடக்கலைன்னா எதுக்கு அப்புறம் உனக்கு இந்த வேலை, நீ அவன் வேற ஏதாவது பொழப்ப பாருன்னு சொல்லி அவரை டைவர்ட் பண்ணி விடலாம். இதுக்காக வேண்டி அது வந்து சொல்லுது, இந்த கற்களை எல்லாம் அப்பமாகும்படி கட்டளையிடு, அதெல்லாமே மாறிடும்னு சொல்லி அவரை தூண்டுது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த ஈகோ கிட்ட, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவர் சுவாசமா இருந்துச்சு. ஏன்னா அந்த சுவாசத்தை வச்சு தான் அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித இனங்களை அவர் படைச்சார். களிமண்ணில் ஒரு பொம்மையை உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தை, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அதில் ஊதுனாருன்னு சொல்லி அங்கே பைபிளில் ஒரு மனித பிறவியினுடைய தொடக்கத்தை பற்றி அங்கே பேசுவாங்க. ஆதியாகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டரில். அப்போது அந்த மூச்சு காத்து தான் அவருடைய வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தையை அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அது இருந்தாலே போதும், அவன் பொழைச்சிக்குவான். இந்த பிரெட்டு இதெல்லாம் அவனுக்கு அவசியம் கிடையாது. அதனால தான் மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு அப்பம் மட்டும் இல்லை, அந்த பிரெட்டு மட்டும் கிடையாது, உணவுப் பொருள் மட்டும் கிடையாது, அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னாலே போதும் அப்படின்னு சொல்லி அவர் அதை அந்த அகங்காரத்தை டைவர்ட் பண்ணி விட்டுருவார். இது எதுக்கு இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னா, நாம் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த உணவுங்கிறது அவசியமா இல்லையா அப்படின்னா, இந்த உடம்பு போஷிக்கணும்னா அது அவசியம். இந்த உடம்பு நமக்கு தேவையில்லை, அந்த ஜீவன் பிரம்மரந்திரத்தை ஓப்பன் பண்ணிடுச்சு, எப்போ வேணாலும் அது அங்கே உட்கார முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு இந்த உடம்பை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அது வரைக்கும் இந்த உடம்பை பேணி காக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. உணவுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஊட்டம் இதுக்கு கொடுத்தாகணும். ஏன்னா இங்கே ஒரு சைக்கிள் ரொட்டீனாக ஒரு விஷயத்தை நம்ம இங்கே செஞ்சிட்ருக்குறோம். இதிலிருந்து ஒரு தேய்மானத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதிலிருந்து ஒரு சக்தி எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த சக்தியினுடைய செலவு கம்மியாயிடுச்சு, அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் உணவு உண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால தான் யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உணவை அதிகமாக அவங்க ஜபத்தில் போக போக உணவை கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க, தூக்கத்தை கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது கிடையாது, அது அவ்வளோதான் அதுக்கு அந்த உடம்புக்கு தேவைப்படும். போதும், அதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உடம்பே சொல்லிடும்.
அது தூக்கமானாலும் சரி, உணவானாலும் சரி. அப்படி அந்த உணவுங்கிறது நம்ம ஜீவனுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, அது மூச்சு காத்து தான். அந்த சுவாசம் தான் அந்த ஜீவன இங்க இருக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில அது இருக்குது. அப்ப அந்த வாயு இல்லைன்னா, ஒரு நிமிஷம் நேரம் கூட நம்மளால இருக்க முடியாது. நாம செத்து போயிருவோம். அப்போ நமக்கு ஆகாரமா இருக்கிறது எது அப்படின்னா, அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான். ஏன்னா, அந்த அன்னம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மனால சாப்பிட முடியும். அதனால தான் சாமி சொல்றாரு, அத சாப்பிட முடியும், அத ஜீரணம் பண்ண முடியும். எரிக்கிறது, சாப்பிட்டத எரிச்சு ஜீரணம் பண்ண முடியும். அதனால தான் அசிக்கிறதற்கும், அதாவது எரிக்கிறதற்கும், பசிக்கிறதற்கும், அதாவது கொதிக்கிறதற்கும், தகிக்கிறதற்கும், அதாவது வேகிறதற்கும், அப்புறம் பட்சிக்கிறதற்கும், அதாவது உண்கிறதற்கும் முடிகிறது அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்த அவர் அங்க எழுதுறார். அப்போ ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா, அது சாப்பிட்றதுக்கு மெல்லணும். அதுக்கு ஜீவசக்தி வேணும். அந்த மெல்லுனது கீழ போயிடுச்சுன்னா, அந்த ஜீரணம் பண்ணணும். அதுக்கு உமிழ்நீர் சுரக்கணும். அந்த உமிழ்நீருங்கிறது அங்க தேவைப்படுது. அதுக்கு அந்த ஜீவசக்தியான வாயுனுடைய உதவி வேணும். அந்த ஜீவசக்தியான வாயு அத எரித்து ஜீரணம் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய விஷயத்த குமுறி, அதிலிருந்து அந்த சத்துக்கள தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு வேலைய அது செய்யுது. அப்ப அதுக்கும் ஜீவசக்தியான வாயுங்கிறது வேணும். அதுல வேஸ்டேஜா இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெளியில கழிவா தள்ளணும். அதுக்கு ஜீவசக்தியான வாயுனுடைய செயல்பாடுங்கிறது வேணும். இப்ப அந்த சத்தா இருக்கக்கூடிய ஒரு பொருள புருவ மத்தியத்த பார்த்து அந்த சுக்கிலத்தை உறிஞ்சி எடுக்கணும். அதுக்கு ஜீவசக்தியான வாயுங்கிறது அங்க தேவைப்படுது. அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு இல்லைன்னா, உங்களால சாப்பிட முடியாது, மெல்ல முடியாது, அத சீரணம் பண்ண முடியாது. அந்த சீரணம் பண்ணத நீங்க ஊட்டச்சத்தா எடுத்துட்டு போய் மத்த உறுப்புகளுக்கு கடத்த முடியாது. அதுல இருக்கக்கூடிய வேஸ்டேஜ வெளியில தள்ள முடியாது. அப்ப இது அத்தனைக்கும் அடிப்படையான ஒரு விஷயமா ஜீவசக்தியான வாயுங்கிறது தான் அங்க இருக்குது அப்படிங்கிறார். அதனால தான் இந்த தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன், அது அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அது அன்னமயம் அப்படின்னா, அந்த அன்னத்திலிருந்து தான் இந்த சைத்தன்யமே உண்டாயிருக்குது. அது சலிச்சு வெளியில வரலன்னா, நீங்க இங்க எதையுமே கவனிக்க முடியாது. அப்போ இந்த சைத்தன்யம்ங்கிறது அதனுடைய தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதனுடைய பிரகாசத்திலிருந்து அது உண்டாயிருக்கு. அதைத்தான் நாம உலகம்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இங்க பார்க்கக்கூடிய இந்த உலகம்ங்கிறது எதனுடைய சைத்தன்யம் அப்படின்னா, அது வாயுவினுடைய சைத்தன்யம் தான். நமக்குள்ளார அந்த மூச்சு காத்துங்கிறது முதல்ல வெளிப்படலை அப்படின்னா, நம்ம கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது என்ன நிலைமையில இருந்தோமோ அதே நிலைமையில தான் நம்ம பிறந்ததுக்கு அப்புறமும் இருப்போம். ஆனா அங்க என்னன்னா, அப்படி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அந்த சலனம்ங்கிறது அங்கே உண்டாயிடுச்சுன்னா, அந்த வாயுவினுடைய போக்குவரத்துங்கிறது அங்கே அவசியப்பட்டுருது. அதனால அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த வாயு தான் சாமி வந்து அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அன்னத்தை நம்ம சாப்பிட்டா மட்டும்தான், அதை உட்கொண்டா மட்டும்தான் நம்மளால ஜீவித்திருக்க முடியும். அந்த ஜீவனை காப்பாற்றி வச்சிருக்க முடியும். அதனால அதனால தான் இவங்க சொல்றாங்க, அந்த அன்னமயமாகும் தேகம் அப்படின்னு அதனால தான் அவங்க சொல்றாங்க. அந்த அன்னத்தினால தான் நாம இந்த தேகம்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவனை நாம போஷிச்சுட்டு இருக்கிறோம், பாதுகாத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார். அந்த வாயுவை நாம உள்ளுக்குள்ளார நிறைச்சு பூரிக்கணுங்கிறார். அப்பதான் நாம செத்து போக மாட்டோம். அப்போ இது நாள் வரைக்கும் நாம செத்து போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த வாயுவை வெளியில விட்டு அதை தீர்த்துட்டே இருந்ததுனால தான். அதை நமக்கு உள்ளாரே அடக்கி அதை உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்பதான் நம்மளால செத்து போகாம இருக்க முடியும். இதைத்தான் அகஸ்தியர் சொல்லுவார். உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். பெண்ணின் பால் இன்பம் விடும்போதெல்லாம் பேணி வளம் நோக்கி அவத்தில் நெல்லு. தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகுங்கிறார். அந்த உயிரெழுத்தா மேலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துறீங்க இல்லையா, அந்த வாயுவை, அந்த வாயு தான் உங்களுக்கு தின்னும் காய் இலை மருந்து அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அந்த தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகுங்கிறார். அப்போ நாம சாப்பிட வேண்டிய சாப்பாடுங்கிறது எது அப்படின்னா, நாம ஜீவனை போஷிக்கிறதுக்காக தான் நாம் இருக்கிறோம். இந்த உடம்பை வளர்த்து அதில் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பாதுகாத்துட்டு இருந்தால் மட்டும் இந்த ஜீவனை பிடிச்சு வைக்க முடியாது. ஜீவனை பிடிச்சு வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அது வெளியில் போகக்கூடிய சலனம் அது வாயு ரூபமாக இருக்குது. அந்த வாயுவை பிடிச்சு வைக்கணும். அதனால தான் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாம்ங்கிறார். அந்த யமனைவே எட்டி உதைக்க முடியும். மரணம்ங்கிற ஒரு விஷயத்த உங்களால் தவிர்த்திட முடியும். அதுக்கு அந்த காற்றை பிடிச்சு வைக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி காற்றை பிடிச்சு வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் உங்கள் ஜீவனை காப்பாற்றி வைக்க முடியும். அப்படி அந்த அன்னம்ங்கிறது அந்த ஜீவசக்தியான வாயுவாக இருக்குது. அதை நம்ம உள்ளுக்குள்ளாரே நிறைத்து பூரிக்க செய்யணுங்கிறார். அப்போ தான் நாம் செத்து போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போது இந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இங்கே அன்னமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அன்னம்ங்கிறது
நாம் இது நாள் வரைக்கும் யாருமே சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதனால் அந்த அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயுவை நம்ம சதா மேலும் கீழும் நடத்தி அது எப்போவுமே அது நமக்குள்ளாரே வச்சிருக்க வேண்டிய ஒரு வேலையை நாம் சரிவர செஞ்சால் மட்டும்தான் நாம் இந்த ஜீவனை நமக்குள்ளாரே காப்பாற்றி நிலைநிறுத்திக்க முடியும். அதுதான் வந்து நாம் அந்த ஜீவனை சிநேகிக்கிறதுக்கு சமம். அதை நம்ம வெளியில் விட்டு தீக்கும்போது அதை நம்ம சிநேகம் இல்லாத ஒரு செயல் அது. எனக்கு ஜீவன் முக்கியமல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் அது. அந்த ஜீவன் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அந்த ஜீவன் தனக்குள்ளரே நிலைநிறுத்துறதுக்கான ஒரு வேலைகளை தான் அவங்க ஈடுபடுவாங்கங்கிறத சாமி 4ஆம் அத்தியாயத்தை அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்தும் நமஸ்காரம்.